ஒரு சமூகத்துல இப்ப வந்து பிரையாரிட்டின்னு ஒண்ணு இருக்கு. இந்தியா மாரி நாட்டுல மனித உரிமையே முற்றிலும் இல்லாத ஒரு நாட்டுல, நீங்க கோவிட் வந்துச்சுன்னா, இது மைக்ரேட் பண்ணி வந்த லேபர்ஸ் ரயில்வே ட்ராக்ல நடந்து வட மாநிலத்துக்கு போறான். இப்படி இது இவ்வளவுதான் இங்க இருக்கிற மனித உரிமை. இங்க இருக்கிற எவ்வளவு மனித உரிமை மீறல்கள் நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு மனிதர்களுக்கான பிரச்சனைகள் நம்ம பார்க்கிறோம். மனித உயிரை உயிராக மதிக்காத ஒரு சமூகம் தான். இது 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 வந்து ஏதோ ஒரு வளர்ந்த நாடு கிடையாது. வளர்ந்து எல்லாமே சந்தோஷமாக எல்லா மனிதர்களும் சமமாக மதிக்கப்படுற நாடுலாம் கிடையாது. இங்க என்னுடைய ஒரு தனிப்பட்ட அனுபவத்திலேயே சொல்றேன். நடுவுல கொஞ்ச நாள் ஒரு 10 வருஷம் 12 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த வீகன் சம்பந்தமான விஷயம் எல்லாம் படிச்சுட்டு, வீகனா மாறிறலாம்ன்ற எண்ணம்லாம் எனக்கு வந்துச்சு. ஆனா உணவ கட்டுப்படுத்த முடியலன்னு வைங்க. ஆனால் அதுக்காக நான் சில ஆராய்ச்சிகள பண்ணேன். இந்த இந்தியன் வெஜிடேரியன் சங்கம்ன்னு ஒண்ணு இருக்குது. வீகனுக்கு வச்சிருக்காங்க, பீட்டாக்கு வச்சிருக்காங்க. இது எல்லாமே இந்தியாவை பொறுத்தவரை பார்ப்பன லாபிகளா தான் இருக்கு. அதாவது பிறப்பிலிருந்தே அசைவம் சாப்பிடாமல் வளர்ந்தவர்கள். ப வ அதாவது வளர்ந்து சாப்பிட்டுட்டு விடுறதுங்கிறது தான் தியாகம். நீ பொறந்ததுல இருந்தே உனக்கு அத பழக்கப்படுத்தல. நீ என்ன பண்ற? ப்ரீச் பண்ணிட்டு இருக்க. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்களால தயிர செத்தாலும் விட முடியாது. இவர்கள் தான் இங்க வந்து வெஜிடேரியனிசத்த பரப்புறது. இங்க வந்து முழுக்க முழுக்க இந்த அனிமல் லவ்ங்கிறதே ஜாதி சம்பந்தப்பட்டது. கிளாஸ் சம்பந்தப்பட்டது. வகுப்பு வாரி விஷயங்கள் சம்பந்தப்பட்டது. அதனால தான் இவர்களால அவர்கள மனிதர்களாவே பார்க்க முடியல. இது 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 வந்து இந்தியாவை தனிமைப்படுத்தி தான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். உலக நாடுகள் எல்லாம் வச்சு எல்லாம் நீ அனிமல் ரைட்ஸ் எல்லாம் பேசாத. இங்க மனுஷனுக்கு ரைட்ஸ் இருக்கா? எந்த சமூகத்திலுமே மனிதர்களுக்கான ரைட்ஸ் கிடைச்ச உடனே ஏன் நாயாகவே இருந்தாலும், நான் வளர்க்கும் நாயாகவே இருந்தாலும், என் நாய்க்கும் இன்னொருத்தருடைய குழந்தைன்னு வந்தா, அந்த குழந்தைக்கு தான் முக்கியத்துவம் குடுக்கணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஆனா இவர்கள் எப்படி தெரியுமா? குழந்தையை விட நாய் மேன்மையானது. மனித குழந்தைகளை விட நாய்கள் மேன்மையானதுங்கிறது தான் இவருடைய கருத்து. இவர்கள் ஒரு சமூகத்துல மனிதர்களோட எப்படி இணைந்து வாழ்றாங்கன்னு எனக்கு தெரியல. இது ரொம்ப 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 ஒரு குற்றச்செயலாக நான் பார்க்கிறேன். இது வந்து இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? பெரிய வள்ளலார் நினைச்சுக்கிறாங்க. நீ அதுதான் நம்ம ஆட்கள் தெளிவா கேட்கறாங்க. நீ ஏன் ரொம்ப செலக்டிவா நாயை மட்டும் பாக்குற? ஏன் கொசுவ கொன்னா உனக்கு கோவம் வர மாட்டேங்குது? கரப்பான்பூச்சிய கொன்னா கோவம் வர மாட்டேங்குது. நாய் ராபிஸ் பரப்புது, காக்ரோச்சும் நோய் பரப்புதுன்னா காக்ரோச் ஏன் கொல்ற? கொசு டெங்கு பறக்குதுன்னா கொசுவை ஏன் அடிக்கிற? இப்ப ஏன் செலக்டிவா நீ நாய்க்கு மட்டும் போராடுறங்கிறதா இவர்கள் வைக்கிற கேள்வி. அவங்க கிட்ட பதிலே இல்ல. இது இது அவன் இவங்க எல்லாம் நாய்க்காக பேசுவது, நாய்க்கு வாய் இருந்துச்சுன்னா அழுதுரும் தான் நினைக்கிறேன். ரொம்ப கேவலமா இருந்துச்சு நேற்றைய நிகழ்ச்சியில இவர்களுடைய கருத்தெல்லாம்.